பள்ளிவாசல்களில் சிறுவர்களை விரட்டக்கூடிய ஒரு மிக வருத்தமான ஒரு நிலைமையை பார்க்க முடியும். ரொம்ப பசங்க விளையாடுறாங்க, ஓடுறாங்க, அதனால பசங்களை விரட்டக்கூடியவர்களாகும். சில இடங்கள்ல பார்த்தோம்னா சின்ன குழந்தை அழும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையினுடைய அழுகைக்காக தொழுகையை விரைவாக முடிச்சாங்க. ஆனா அந்த பசங்க அழுகிற காரணத்தினால சில பள்ளிவாசல்கள் அறிவிப்பு பண்றாங்க. என்ன அறிவிப்பு? குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க. இதனால அந்த பிள்ளையினுடைய தொடர்பும் இல்லாம போயிடுது, அவர் வாப்பாவும் அப்படியே போயிடுறாரு. அப்ப இந்த ஒரு நிலை நம்முடைய பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது. சிறுவர்களுக்கு பின் சஃப் உகந்ததுதான், அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. நாம தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சஃப் தான் இருக்குன்னா அவங்க முன் சஃப்புக்கு வந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்கதான் நின்று ஆகணும். அப்படி நிற்கும் பொழுது இக்காமத்து சொல்றதுக்கு நம்ம இடத்துல வாய்ப்பு கேட்கிறாங்களா, அல்லது பாங்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கேட்கிறாங்களா? அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு அந்த இக்காமத்தினுடைய வாசகங்களோ பாங்குனுடைய வாசகங்களோ தெரிகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும். அப்போதான் அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு, அதனுடைய ஆர்வம், இபாதத்துகளுடைய ஆர்வம் மேம்படும். இது போன்று எதிர்கால தலைமுறையினரை பள்ளிவாசல்களிலே உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் விரட்டி அடித்து விட்டோம் என்றால் அவர்களுடைய ஆர்வங்களை அங்கே தடை போட்டு விடுகிறோம் என்பது பொருள். இப்படி தடை போட்டு விட்டோம் என்றால் எதிர்காலத்தில் மார்க்கமறியா ஒரு சமூகம் தான் நிற்குமே தவிர, மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் என் வாப்பா முஸ்லிமா இருந்தாரு அதனால நானும் முஸ்லிமா இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொன்னாங்களே, அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்குமே தவிர பள்ளிவாசல்களை நிரப்புவதற்கு இளைஞர்களும் சிறுவர்களும் இல்லாமல் ஆகி விடுவார்கள். அதனால் இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஒன்று விரட்டவும் கூடாது, இன்னொன்று அவர்களை பள்ளிவாசலுக்குள்ளே வரவழைப்பதற்கு என்னென்ன யுக்திகளை, என்னென்ன அவர்களை ஆர்வம் ஊட்டுவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டுமோ அது போன்று தேடி பள்ளிவாசல்களுடைய நெருக்கத்தை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மேம்படுத்த வேண்டும். அந்த தொடர்புதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும்.